عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவை போற்றி புகழ்ந்து அவனுடைய இறுதி தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. வார்த்தைகள் சிறந்தது வல்லவன் ரஹ்மான் அல்லாஹ்வின் வார்த்தைகள் என்றும் வழிகாட்டல்களில் நடைமுறைகளில் சிறந்தது அவனுடைய இறுதி தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறைகள் வழிகாட்டல்கள் என்றும் விடயங்களிலே மிக மோசமானது மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கப்படுகின்ற பித்ஆக்கள். எல்லா பித்ஆக்களும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்தின் பால் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகளார் தன்னுடைய உரைகளில் ஆரம்பத்திலே நினைவுபடுத்தக்கூடிய இந்த வாசகங்களை நானும் உங்கள் முன்னிலையில் நினைவுபடுத்தியவனாக இன்றைய இந்த ஹுத்துபாவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய ஹுத்துபாவில் இஸ்லாத்தின் வளர்ச்சியும் தியாகமும் என்ற தலைப்பில் ஒரு சில விடயங்களை சுருக்கமாக உங்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். இந்த தலைப்பை பொறுத்தவரைக்கும் பல விரிவான பகுதிகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு தலைப்பாக இருந்தாலும் இன்றைய இந்த ஹுத்துபாவினூடாக இந்த இஸ்லாம் எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் வளர்ச்சி அடைந்தது, அந்த இஸ்லாத்திற்காக நமது பங்களிப்புகள் என்ன, அந்த இஸ்லாத்திற்காக நாம் என்ன தியாகம் செய்திருக்கின்றோம், செய்ய போகிறோம் என்பதை கொஞ்சம் எங்களுக்குள் பரிசோதித்து கொள்ளுகின்ற அமைப்பில் சுருக்கமாக ஒரு சில விடயங்களை உங்களுக்கு மத்தியிலே சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்கள் பலவிதமான கொள்கைகளையும் மதங்களையும் கோட்பாடுகளையும் பின்பற்றி வாழுவதை நாங்கள் பார்க்கலாம். அவர்கள் பின்பற்றக்கூடிய அந்த கொள்கையில்தான், அந்த மதத்தில்தான் அவர்களுக்குரிய ஈருலக வெற்றி இருக்கிறது என்பதை அவர்கள் நம்பி இருக்கிறார்கள். அவர்கள் சுமந்திருக்கக்கூடிய அந்த மதத்தையும் கொள்கையையும் தனக்குள் மட்டும் வைத்து கொள்ளாமல் மற்றவர்களுக்கும் போய் சேர வேண்டும் என்பதில், அதை பிரச்சாரம் செய்வதில் பல முயற்சிகளை செய்து வருவதை நாங்கள் உலகத்திலே அவதானிக்க முடிகிறது. இப்படியான இந்த சூழலில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னிடத்திலே மார்க்கமாக தீனாக ஏற்றுக்கொண்டது இந்த இஸ்லாத்தை மட்டும்தான். இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹுவிடத்திலே தீன் என்பது, மார்க்கம் என்பது அது இஸ்லாம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன், யார் இஸ்லாம் அல்லாத வேறொன்றை தனது வாழ்க்கை நெறியாக மார்க்கமாக எடுத்துக்கொள்கின்றாரோ ஃபலை யுக்பல மின்ஹு, அல்லாஹ் அவரிடத்தில் இருந்து அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். வஹுவ ஃபில் ஆஹிரத்தி மினல் ஹாசிரீன், நாளை மறுமை நாளிலேயும் இஸ்லாத்தை தவிர பின்பற்றப்படுகின்ற எந்த கொள்கையும் எந்த மதமும் மறுமை வெற்றியை கொண்டு வந்து சேர்க்காது, மறுமையிலே நஷ்டத்தை ஏற்படுத்தும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தை படைத்து அதிலே மனிதர்கள் ஏனைய படைப்பினங்களை படைத்து பரிபாலித்து நிர்வகிக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீன்
தன்னிடத்தில் எதை மார்க்கமாக பொருந்தி கொண்டானோ, எதை மனித சமுதாயத்திற்கான வழிகாட்டியாக அவன் ஏற்றுக்கொண்டானோ அதைத்தான் இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் தந்திருக்கின்றான். இந்த தீனுல் இஸ்லாம் நபிகளாருடைய காலத்தில் பிரச்சாரம் செய்ய ஆரம்பிக்கின்ற பொழுது பெரும் திரளாக மக்கள் ஒன்று சேரவில்லை. விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர்தான் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் இஸ்லாமிய பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால அந்த சமுதாயத்தில் ஒரு சிறந்த மனிதர் என்கின்ற பெயரை வாங்கியவர்களாக இருந்தார்கள். முஹம்மது என்கின்ற மனிதர் பொய் சொல்ல மாட்டார், அவர் எப்போதும் உண்மை பேசுவார், அவர் நம்பிக்கையாக நடந்து கொள்வார், இப்படி என்றுதான் அந்த சமுதாயத்திலே அவர்கள் அறியப்பட்டிருந்தார்கள். அப்படி இருந்த ஒரு மனிதர் என்றைக்கு பல தெய்வ கொள்கையை எதிர்த்து அல்லாஹ் ஒருவன் என்கின்ற இந்த இஸ்லாத்தை அந்த மக்கமா நகரில் பிரச்சாரம் செய்ய ஆரம்பிக்கிறார்களோ, நபிகளாரை புகழ்ந்த எந்த மனிதர்களும் இந்த இஸ்லாத்தை ஆரம்பத்திலே ஏற்றுக்கொள்ளவில்லை. விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர்தான் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆரம்ப பிரச்சாரம் ஒரு சிறிய வீட்டுக்குள்ளே இருந்துதான் ஆரம்பிக்கப்பட்டது. அப்படி ஆரம்பிக்கப்பட்ட இந்த தீனுல் இஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்து இன்றைக்கு நாம் வாழுகின்ற இந்த நூற்றாண்டில் மிக பாரிய அளவில் இஸ்லாம் வளர்ந்திருப்பதை நானும் நீங்களும் பார்க்கலாம். எந்த வல்லரசு நாடுகள் இந்த இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், இஸ்லாத்தின் வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகளை மேற்கொண்டார்களோ, பல விமர்சனங்களை எடுத்துச் சொன்னார்களோ, இன்று வரைக்கும் இந்த இஸ்லாத்தின் அசூர வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் மீடியாக்களை பயன்படுத்தி பல விமர்சனங்களை கட்டவிழ்த்து விடுகின்றார்களோ, அந்த வல்லரசு நாடுகளில் ஒவ்வொரு வீட்டையும் இந்த இஸ்லாம் தட்டி இருப்பதை நானும் நீங்களும் பார்க்கலாம். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மூலை முடுக்குகளுக்குள்ளும் இந்த தீனுல் இஸ்லாம் சென்றடைந்திருக்கின்ற அளவில் இன்றைய நூற்றாண்டில் பாரிய அளவில் இந்த இஸ்லாம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. எத்தனையோ ஆய்வாளர்கள் இந்த இஸ்லாத்தினுடைய சட்டங்களை விமர்சிக்க வேண்டும், இந்த இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்கள் மனித சமுதாயத்திற்கு சாத்தியமற்றது என்பதை நிரூபிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இஸ்லாத்தில் இருக்கின்ற சட்டதிட்டங்களை ஆய்வு செய்து அது நடைமுறைக்கு சாத்தியமற்றது என்பதை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆய்வுகளை மேற்கொண்ட பெரும்பாலான ஆய்வாளர்களின் முடிவு அவர்கள் முஸ்லிமானதை தவிர வேறொன்றும் நடக்கவில்லை. அந்த அளவுக்கு இந்த இஸ்லாம் மிக பாரிய அளவில் இன்றைக்கு வளர்ச்சி அடைந்திருப்பதை நானும் நீங்களும் பார்க்கலாம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு காலம் இருந்தது இந்த இஸ்லாத்தை படிக்க வேண்டும் என்று சொன்னால் ஹதீஸ் கிதாபுகளை நாம் தேடினோம் என்றால் பெரும்பாலும் அரபு மொழியில் தான் அது இருக்கும். ஆனால் இன்றைய வளர்ச்சி என்ன, உலகத்திலே என்னென்ன மொழிகளெல்லாம் இருக்கிறதோ அந்த அத்தனை மொழிகளிலேயும் இந்த தீனுல் இஸ்லாம் சம்பந்தமாக பேசுகின்ற மார்க்க புத்தகங்கள் மொழிபெயர்க்கப்பட்டு இலவசமாக மஸ்ஜிதுகளில் வீடுகளில் இருக்கின்ற அளவில் இன்றைக்கு இஸ்லாம் வளர்ச்சி அடைந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு உலகமே எதுக்குள்ள அடங்கி இருக்கிறது? கையடக்க தொலைபேசிக்குள்ள உலகம் அடங்கி இருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய என்ன பெரிய காரியமாக இருந்தாலும் மொபைல் போன் மூலம் நிறைவேற்ற முடியும் என்கின்ற அளவில் இன்றைக்கு உலகம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. எந்த அளவுக்கு அந்த நவீனம் வளர்ந்திருக்கிறதோ அதே அளவில் அந்த தொலைபேசிக்குள்ளும் இஸ்லாம் வளர்ந்து இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் கூகுளில் போய் ஒரு குர்ஆனிய வசனம் எங்களுக்கு தேவை, அந்த வசனம் என்னவென்று எமக்கு ஞாபகம் இல்லை, அதில் இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸில் அல்லது ஒரு குர்ஆனிய வசனத்தில் இருக்கக்கூடிய ஒரு வசனத்தை நாம் டைப் செய்தால் அந்த முழு ஹதீஸையும் முழு வசனத்தையும் சூறாவோடு நொம்பரோடு எமது கண்ணுக்கு முன்னால்
கொண்டு வந்து சேர்க்கின்ற அளவில் இன்றைக்கு இஸ்லாம் மிக பாரிய அளவில் வளர்ச்சி அடைந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, வெளி உலகத்தை தாண்டி நமது நாட்டை எடுத்துக்கொண்டால், இந்த நாட்டில் குர்ஆன் சுன்னாவுடைய பிரச்சாரம் ஆரம்பிக்கின்ற பொழுது குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தொழுகையை நிலைநாட்டுவதற்கு, மார்க்கத்தை படிப்பதற்கென்று விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில மஸ்ஜிதுகள் தான் இந்த நாட்டிலே இருந்தது. சில நேரம் நாம் ஜும்மா தொழுவதற்காக பல ஊர்களை தாண்டி குர்ஆன் சுன்னாவை மஸ்ஜிதை தேடி போன காலம் ஒன்று இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய வளர்ச்சி என்ன? இந்த இலங்கை நாட்டிலே இருக்கக்கூடிய எல்லா ஊர்களிலேயும் குர்ஆனையும் சுன்னாவையும் பேசக்கூடிய மஸ்ஜிதுகள் வளர்ந்திருக்கிறது என்றால், அந்த அளவுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் இன்றைக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. ஆனால் இது ஆரம்பிக்கின்ற பொழுது விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலரோடு தான் இந்த மார்க்கம் ஆரம்பிக்கப்பட்டது. பதஅல் இஸ்லாமு கரீபன், இந்த இஸ்லாம் சொற்பமான ஒரு சிலரை வைத்துத்தான் ஆரம்பிக்கப்பட்டது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்படி ஆரம்பிக்கப்பட்ட இந்த இஸ்லாம் இன்றைக்கு பல லட்சம் முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் வாழுகிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவில் இந்த இஸ்லாமிய மார்க்கம் மிக பாரிய அளவிலே வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இன்றைக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்றால், அந்த இஸ்லாத்தை படிப்பதற்கும் அந்த இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துவதற்கும் பெரிதாக எந்த விதமான சிரமமும் பட தேவையில்லை. ஓரிடத்திலே இருந்து இஸ்லாத்தை படித்து நடைமுறைப்படுத்திவிட்டு போக முடியும் என்கின்ற அளவுக்கு இந்த இஸ்லாம் வளர்ந்திருக்கிறது என்றால், இது நபிகளாருடைய காலத்துக்கு பின்னால் அடுத்த நூற்றாண்டில் இலகுவாக மாறி மாறி வந்த ஒன்று அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த பாரிய இஸ்லாத்தின் வளர்ச்சிக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாயத்தின் தியாகம், மிகப்பெரிய ஒரு சமுதாயத்தின் இழப்புகளும், அவர்களுடைய வியர்வைகளும், அவர்களுடைய இரத்தங்களும் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு இந்த மார்க்கத்தை அல்லாஹ் இலகுவாக படிக்கின்ற அமைப்பில், இலகுவாக நடைமுறைப்படுத்துகின்ற அமைப்பில் எங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். ஆனால் இந்த இஸ்லாம் ஆரம்பிக்கின்ற பொழுது, இந்த உலகத்தில் இஸ்லாம் என்கின்ற ஒன்று பிரச்சாரம் செய்யப்படுகின்ற பொழுது சாதாரணமான போராட்டங்கள் அல்ல, சாதாரணமான இழப்புக்கள் அல்ல, நம்மால் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தியாக வரலாறு இதற்கு பின்னால் பதிந்திருக்கிறது. இதை நாங்கள் கட்டாயம் படிக்க வேண்டும். ஏனென்றால் சில பொழுதுகளில் அற்பமான விடயங்களை நாம் செய்துவிட்டு நாம் மிகப்பெரிய அளவில் தியாகம் செய்திருக்கிறோம் என்கின்ற அடிப்படையில் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். மனதில் திருப்தி அடைகின்றோம். 5 நேர தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுதுவிட்டு சுபஹுக்கு பள்ளிவாசலுக்கு வந்துவிட்டு கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களில் ஓரிரு ரூபாய்களை செலவழித்துவிட்டு நாம் பெரிய தியாகம் செய்திருக்கிறோம் என்று நம்மில் சிலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஆரம்பிக்கின்ற பொழுது அன்றைய காலத்தில் வாழ்ந்த முஃமின்கள், ஈமானை சுமந்தவர்கள் இந்த இஸ்லாத்துக்காக இழந்த இழப்புக்களை எடுத்து பார்க்கின்ற பொழுது நாம் என்ன தியாகம் செய்திருக்கிறோம், நாம் செய்கின்றவை தியாகமே அல்ல, இன்னும் நாம் ஒன்றுமே செய்யவில்லை என்று யோசிக்கின்ற அளவில் அவர்களுடைய தியாகம் இருந்ததை நானும் நீங்களும் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுவர்க்கத்துக்குரிய அடிப்படையாக வைத்திருப்பது இந்த தியாகத்தை தான். அந்த சமுதாயம் அதை சரியாக புரிந்தார்கள். எங்களுக்கு நாளை மறுமை நாளில் அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த சுவனம் வேண்டும் என்பதை அவர்கள் சரியாக விளங்கினார்கள். அந்த சுவனத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இந்த இஸ்லாத்தின் வளர்ச்சிக்காக நான் எதையும் செய்ய தயார் என்கின்ற அடிப்படையில் தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், அம் ஹசிபுத்தும் அன் தத்குலுல் ஜன்னா. அல்லாஹ் கேட்கிறான் எங்களை பார்த்து, நீங்க சுவனம் சென்று விடலாம் என்று நினைக்கிறீங்களா? நீங்க இலகுவாக சுவனம் சென்று விட முடியும் என்று ஆசைப்படுகிறீர்களா? வலம்மா யத்திக்கும் மஸலுல் லதீன ஹலவ் மின் கப்லிக்கும். உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயம்,
பட்ட கஷ்டங்களை போன்று, அவர்கள் செய்த தியாகங்களை போன்று நீங்களும் தியாகம் செய்யாமல், நீங்களும் கஷ்டப்படாமல், நீங்களும் இழக்காமல் சிம்பிளா சொர்க்கம் போகலாம்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு அல்லாஹ் என்ன செய்கிறான்? எங்களை பார்த்து கேட்கின்றான். மஸ்ஸத்துஹுமுல் பஸா வத்தர்ரா வஸுல்ஸிலு. அந்த சமுதாயம் கடுமையாக சோதிக்கப்பட்டார்கள். பசியினால், பட்டினியினால், பயத்தினால் கடுமையாக மனிதன் தாங்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவில் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். அந்த சோதனையின் போது உங்களுக்கு தெரியும், இந்த உலகத்தில் இந்த இஸ்லாத்தின் வளர்ச்சிக்காக அதிகமாக கஷ்டப்பட்டவர்கள் நபிமார்கள். அவர்கள் தான் முதல் லிஸ்ட்ல வருவார்கள். அவர்களுக்கு பின்னால் அவர்களுடைய காலத்தில் அந்த நபியை ஏற்று வாழ்ந்த முஃமின்கள். அவர்களுடைய தியாகமும் நமது தியாகமும் ஒரு நாளும் ஒரு இடத்துக்கு வராது. அந்த அளவுக்கு பாரிய தியாகம் செய்தார்கள். நாம் இன்றைக்கு அற்பமான கஷ்டங்களை கூட பொறுத்து கொள்ள முடியாமல் பல இடங்களில் இந்த மார்க்கத்தை விட்டுவிட்டு போகின்ற நிலையை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் அந்த சமுதாயம் மிகப்பெரிய அளவில் பொறுத்தார்கள், அந்த கஷ்டங்களை தாங்கினார்கள். அந்த அளவுக்கு தாங்கின அந்த சமுதாயம், மிக பெரிய அளவில் பொறுத்த அந்த சமுதாயம் கூட அவர்களுக்கு அந்த கஷ்டங்கள் தாங்க முடியாம அந்த நபிமார்களும் அவர்களை ஏற்று வாழ்ந்த அந்த தோழர்களும் அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்டார்கள் என்றால், ஹத்தா யகூலர் ரசூலு வல்லதீன ஆமனு மஅஹு மத்தா நஸ்ருல்லாஹ். அந்த தூதரும் அவர்களை ஏற்று வாழ்ந்த முஃமின்களும் அந்த சோதனை தாங்க முடியாம மிகப்பெரிய அளவில் பொறுத்து அதையும் தாங்க முடியாம அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், யா அல்லாஹ், உன்னுடைய உதவி எப்போது வரும்? உன்னுடைய உதவி எப்போது வரும்? இப்ப அல்லாஹ்ட பதில் என்ன தெரியுமா? இவ்வளவு காலம் நீங்க நிறைய இழந்துட்டீங்க, நிறைய தியாகம் செஞ்சிட்டீங்க, நாளைக்கே என்ற உதவி வரும் என்று அல்லாஹ் சொல்லல. நீங்க பொறுத்தது போதும் என்று அல்லாஹ் சொல்லல. இவ்வளவு நீங்க கேட்டதுக்கு இவ்வளவும் பொறுத்து நீங்க இப்ப கேட்கிறீங்களே என்ற உதவி வருமாண்டு, அதனால் இந்த சோதனையை நீக்கிறேன் அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லாஹ் இன்னும் நான் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறேன், இன்னும் உங்களிடத்தில் தியாகம் எனக்கு தேவை. அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் உதவி சமீபத்தில் வரும், இன்னும் பொறுங்க. அல்லாஹ்வின் உதவி சமீபத்தில் வரும், இன்னும் தியாகம் செய்யுங்க. இப்படித்தான் அல்லாஹ் அந்த சமுதாயத்தை பார்த்து சொன்னான். அன்புள்ள சகோதரர்களே, இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், அம் ஹஸிபுதும் அன் தத்குலுல் ஜன்னா வலம்மா யஅலமில்லாஹுல்லதீன ஜாஹது மின்கும். அல்லாஹ், நீங்கள் இலகுவாக சுவனம் செல்லலாம் என்று நினைக்கிறீர்களா? உங்களில் யார் தியாகம் செய்கிறார்கள், உங்களில் யார் போராடுகிறார்கள், உங்களில் யார் முயற்சி செய்கிறார்கள், வயஅலம ஸாபிரீன், யார் உங்களில் பொறுமையாளிகளாக இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் அறிந்து கொள்ளுகின்ற வரைக்கும் உங்களுக்கு லேசா சொர்க்கம் கிடைத்து விடும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்று அல்லாஹ் எம்மை பார்த்து கேட்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, சுவர்க்கத்துக்குரிய அடிப்படையே இந்த தீனுல் இஸ்லாத்துக்காக தியாகம் செய்வது, இந்த தீனுல் இஸ்லாத்துக்காக இழப்பதுதான். அதைத்தான் அல்லாஹ் அடிப்படையாக வைத்திருக்கிறான். அந்த அடிப்படையை எமக்கு முன்னால் வாழ்ந்துவிட்டு போன அந்த சமுதாயம் புரிந்தார்கள். அதனால் அதனுடைய இன்பத்தை கண்டார்கள். உலகத்தில் மிகப்பெரிய சோதனைகளையும் அவர்கள் பொறுத்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு முன்னால நடந்த ஒரு வரலாறு. ஒரு ஆட்சியாளர், இஸ்லாத்துக்கு மிகவும் எதிரானவர். அந்த ஆட்சி காலத்தில் அந்த ஆட்சியாளருக்கு ஒரு சூனியக்காரன் இருந்தான். அந்த சூனியக்காரனுக்கு வயது போய் அவன் யோசிக்கிறான், நான் இன்னும் கொஞ்சம் காலம்தான் உயிர் வாழுவேன், நான் மரணித்தால் இந்த சூனியம் என்கின்ற இந்த பகுதி இல்லாமல் போயிடும், எனவே இதை யாருக்காவது படிச்சு கொடுக்கணும் என்கின்ற நோக்கத்தில் அரசனிடத்தில் போய், நான் சூனியத்தை படித்து கொடுப்பதற்கு ஒரு திறமையான ஒரு சிறுவனை எனக்கு தெரிவு செய்து தாருங்கள். வக்கானல் குலாம் என்று வருது ஹதீஸில். குலாம்ன்றது என்ன தெரியுமா? 15 வயதுக்கு கீழே உள்ள ஆட்கள். அப்போ ஒரு சிறுவனை நீங்க எனக்கு தேர்வு செஞ்சு தாங்கன்னு அரசனிடத்தில் கேட்கிறான். அரசனும் நல்ல யோசனை தான் இது அப்படி என்று அந்த ஊர்ல இருந்த திறமையான ஒரு சிறுவனை அல்லாஹ் சூனியத்தை படிப்பதற்காக அந்த அரசன் தெரிவு செய்து கொடுக்கிறான். அன்புள்ள சகோதரர்களே,
இப்போ அந்த சிறுவன் என்ன செய்கிறான்டா, ஒவ்வொரு நாளும் அரண்மனைக்கு போய் அந்த சூனியத்தை படிச்சுட்டு வாரான். இப்படி வருகின்ற நேரம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் அவனை எட்டி பார்க்கிறது. இளைஞர்களுக்கு இந்த வரலாறு பாடமாக இருக்கணும். இடைநடுவில் ஒரு நாள் போறான். பாதையில் போகின்ற நேரம் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு இடத்துல இன்னொரு கிளாஸ் நடக்குது. அவன் ஏற்கனவே ஒரு கோர்ஸ் போய் கொண்டிருக்கிறான். இடையில பார்க்குறான் இன்னொரு வகுப்பு நடக்குது. இங்கே என்னடா படித்து கொடுக்குறாங்க, போய் பார்ப்போமேண்டு உள்ளுக்கு போகிறான். இது எதை காட்டுது தெரியுமா? அந்த சிறுவன் படிப்பில் செலுத்திய ஆர்வத்தை காட்டுதா இல்லையா? அவன் ஏற்கனவே ஒரு படிப்பில் இருக்கிறான். ஆனால் இடையில போற நேரம் இன்னொரு இடம் விளங்குது, அவனுக்கு படிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. என்னடா இங்க படிச்சு கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம்னு அவன் உள்ள போறான். போய் அவன் படிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப 2 விதமான கற்கை நெறியை அவன் அங்க கற்கிறான். ஒன்று குஃப்ரியத்தான கல்வி, இன்னொன்று ஈமானிய கல்வி. இந்த 2ஐயும் அவன் படிக்கிற நேரம் காலப்போக்கில் இந்த 2ம் அவனுடைய உள்ளத்தில் போராட்டத்தை ஏற்படுத்துது. இதுல எது சரி? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு ஏற்பாடை செய்கிறான். அந்த ஏற்பாடை அவன் பயன்படுத்தி இந்த 2 கற்கை நெறிகளில் எது உண்மையானது, எது சத்தியமானது என்பதை அவன் ஆய்வு செய்து இந்த தீனுல் இஸ்லாம் தான் சரியான கொள்கை என்பதை அன்றைக்கு அவன் புரிந்து கொண்டு இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ இந்த இஸ்லாத்தை அந்த ஆட்சித்தலைவனுடைய காலத்தில் ஒரு மார்க்க அறிஞர் அரசாங்கத்துக்கு தெரியாம தான் இந்த இஸ்லாத்தை படிச்சு கொடுக்கிறார், யாருக்கும் தெரியாம. அந்த மார்க்க அறிஞரிடத்தில் போய் இந்த சிறுவன் அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த நிகழ்வை எடுத்து சொல்கிறான். சொல்லுகின்ற பொழுது அந்த மார்க்க அறிஞர் என்ன சொல்லுகிறார் என்றால், இன்றைய தினம் என்னை விட நீ பெரிய அறிவாளியா மாறிட்டாய், என்னை விட நீ சிறந்தவனா மாறிட்டாய். ஏன்? இந்த சிறிய வயதில் இதுதான் இஸ்லாம் என்பதை நீ தேடி படித்து கொண்டாயே, எனவே நீ மிகப்பெரிய ஒரு மனிதனாக மாறிவிட்டாய் என்று சொல்லிவிட்டு அந்த மார்க்க அறிஞர் அந்த சிறுவன் எதிர்பார்க்காத ஒரு விடயத்தை அந்த இடத்துல சொல்றாரு. இப்ப அந்த பொடியை இஸ்லாத்துக்கு வந்துட்டான். இப்ப அந்த மார்க்க அறிஞர் சொல்றாரு, வ இன்னக சதுப்தலா, இதற்கு பின்னால் இந்த ஊரில் இந்த நாட்டில் நீ இந்த இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது நிறைய பிரச்சனைகள் சோதனைகள் உன்னை தேடி வரும் என்று சொல்லிட்டு அந்த மார்க்க அறிஞர் சொல்றாரு, ஃபஇனிபு துலீத ஃபலா ததுல்லு அலைய, நீ இந்த இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துகிற நேரம், இந்த இஸ்லாத்தை நீ யாருக்காவது சொல்லி கொடுத்து பிரச்சனை வார நேரம், இந்த கவர்மெண்ட்ல நீ மாட்டிக்கொண்டால் என்னைய நீ சொல்லி கொடுத்துடாத, நான் தான் இந்த இஸ்லாத்தை படித்து தந்தேன் என்பதை சொல்லிவிடாத என்று சொல்றாரு. அன்புள்ள சகோதரர்களே, அந்த சின்ன வயசுல அல்ஹம்துலில்லாஹ் அந்த ஈமான் அவனுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஈமானுக்கு அவனுக்கு ஒரு கிஃப்ட் அல்லாஹ் கொடுக்கிறான். என்ன கிஃப்ட் தெரியுமா? நோய்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய கிஃப்ட் அல்லாஹ் கொடுக்கிறான். குறிப்பாக பிறவியிலேயே குருடர்களாக இருக்கக்கூடியவர்கள், வெங்குஷ்ட நோயாளிகள், இவர்களை அவன் குணப்படுத்துறான். எப்படி குணப்படுத்துறான்? அல்லாட்ட யாழ்லா இவருக்கு சுகத்தை கொடுன்னு அல்லாட்ட கேட்கிறான், அல்லாஹ் அவருக்கு சுகத்தை கொடுக்கிறான். இந்த பொடியனுடைய ஈமானுக்கு அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் என்ன தெரியுமா? அவனுடைய துஆவுக்கு அல்லாஹ் பவரை கொடுத்தான். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப நாம் என்ன சிந்திக்கணும் என்றால், இது இப்ப இவனுக்கு தொழில், எது ட்ரீட்மெண்ட் பண்றது இவனுக்கு தொழில். ஆனால் எனக்கு சம்பாத்தியம்தான் முக்கியம் என்று அவன் இருக்கவில்லை. அதற்கு முன்னால் இந்த தீனுல் இஸ்லாம் இந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் போய் சேர வேண்டும் என்பதில் மிக துல்லியமாக அந்த சிறுவன் செயற்படுகிறான். அவனுக்கு தெரியும் பிரச்சனை வரும் என்றது, அவனுக்கு தெரியும் சோதனைகள் வரும் என்பது. ஆனால் தான் எந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டேனோ அந்த மார்க்கத்தை இந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் போய் சேர வேண்டும் என்பதில் அவன் முயற்சி செய்கிறான். யாரெல்லாம் ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்களோ, ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னால தாவா, முதலாவது அக்கீதாவை சொல்றான், ரெண்டாவது தான் ட்ரீட்மெண்ட். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு எத்தனை இஸ்லாமிய வைத்தியர்களுக்கு இதை செய்யலாம்? எத்தனை பேர் செய்கிறார்கள்?
எத்தனை பேர் அல்லாஹுவை பற்றியான நம்பிக்கையை ஊட்டுகிறார்கள்? எனது தொழில், எனது நடைமுறை, எனது படிப்பு, இதை வைத்து இந்த இஸ்லாத்தை நான் எப்படி வளர்க்க வேண்டும் என்று நம்மில் எத்தனை பேர் சிந்தித்திருக்கிறோம்? அன்புள்ள சகோதரர்களே, அந்த சிறுவன் இப்படி செய்து கொண்டிருக்கிற பொழுது அரசனுடைய அரச சபையில் ஒரு அமைச்சர், அவருக்கு கண் தெரியாது, பிறவியில் கண் இல்லை. அவருக்கு இந்த செய்தி கேள்விப்பட்டு அந்த சிறுவனை சந்திக்கிறதுக்காக பெருமதி வாய்ந்த பரிசில்கள் எல்லாம் எடுத்துட்டு வாராரு. வந்து அந்த சிறுவனை பார்த்து சொல்றாரு, எனக்கு நீ பார்வையை வரவழைத்தால், என்ன நீ குணப்படுத்தினா இந்த கிஃப்ட் எல்லாம் உனக்கு தானு காட்டுறாரு. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, இது ஒரு சிறுவனுக்கு உலகத்தை காட்டின ஒரு இடம். இப்போ அவன் இவரை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கலாம், ஆனால் அவன் முதலாவது என்ன முடிவெடுத்தான்டா, இந்த கிஃப்ட்டுக்கு முன்னுக்கால ஏண்ட தாவா அவங்களுக்கு வரணும். அதைத்தான் அவன் யோசிச்சான். அன்புள்ள சகோதரர்களே, அவன் என்ன சொன்னான்டா, இன்னீலா உஷ்ஃபி அஹதா, நான் யாரையும் குணப்படுத்த மாட்டேன். இன்னீலா அஷ்ஃபி அஹதா, நான் யாரையும் குணப்படுத்த மாட்டேன், எனக்கு அந்த ட்ரீட்மெண்ட் செய்கிற பவர் இல்லை. இன்னமா யஷ்ஃபி அல்லாஹ், அல்லாஹ் தான் எல்லோருக்கும் நோயின் நிவாரணத்தை கொடுக்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ வந்த அமைச்சருக்கு இது புதுசு, இந்த அல்லாஹ் என்ற நம்பிக்கை இது புதுசு. அவன் என்ன சொல்றான்டால், ஃபைன் அன்த ஆமன்த பில்லாஹ் தஅவுத்துல்லாஹ ஃபஷஃபாக, நீங்கள் ஈமான் கொண்டால், அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டால், நான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பேன், அல்லாஹ் உங்களுக்கு நிவாரணத்தை தருவான். இப்போ வந்த அமைச்சருக்கு என்ன பிரச்சனை? பார்வை தேவை. இப்போ பார்வை தேவை என்பதற்கு ஈமான் அல்ல அவருக்கு பிரச்சனை. நான் எதையும் செய்வேன் என்கின்ற அடிப்படையில் அவர் அல்லாஹுவை ஈமான் கொள்கிறான். வெறும் வார்த்தை மட்டும்தான், நான் ஈமான் கொண்டேன் என்ற வார்த்தை மட்டும்தான். எதுக்காக? பார்வை கிடைக்கணும் என்பதற்காக. அவர் ஆமன்து பில்லாண்டாரு, பொடியன் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தான், அவருக்கு பார்வை கிடைக்குது. பிறவியில் பிறந்ததிலே இருந்து பார்வை இல்லாமல் இருந்த எனக்கு ஆமன்து பில்லா என்கின்ற ஒரு வார்த்தையை சொன்னதற்காக அந்த பார்வை கிடைத்தது என்றால், அல்லாஹ் என்கின்ற ஒருவன் அவன்தான் இறைவன் என்பதை அந்த இடத்தில் வார்த்தையாக சொன்னது உள்ளத்தின் ஆழத்தில் ஈமானாக பதிகிறது, அந்த அமைச்சருடைய உள்ளத்தில். அன்புள்ள சகோதரர்களே, அவர் அடுத்த நாள் அரசனை பார்க்கறதுக்காக வேண்டி போறார். அந்த அரசன் நேத்து பார்வை இல்லாமல் இருந்தவன் இன்றைக்கு எப்படி பார்வை வந்துச்சு, ஆச்சரியமாக இருக்குதே எப்படின்னு கேட்கிறாரு. இந்த அமைச்சர் நல்லா தெரியும் இதற்கு எதிரானவன் அரசன், ஆனா மறைக்கல. அவர் என்ன சொன்னார், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எனக்கு பார்வையை தந்தான். அந்த அரசன் கேட்டான், அல்லாவா? அது நான் தானே உனக்கு, என்ன தவிர வேறு யாரு? இல்லை, உன்னையும் என்னையும் படைத்து பரிபாலிக்க கூடிய அந்த ரப்பு அவன்தான் அல்லாஹ், அவன்தான் எனக்கு பார்வையை தந்தான். அரசனுக்கு கட்டுமையா கோபம் வந்து அந்த மனிதனை தண்டிக்கிறான். உனக்கு யார் இதை சொல்லி தந்தது? அந்த தண்டனை தாங்க முடியாம அந்த மனிதர், எனக்கு இந்த சிறுவன் தான் இந்த இஸ்லாத்தை சொல்லி தந்தான் என்று சொல்லிவிட்டார். சிறுவன் அழைத்து வரப்படுகிறார். சுருக்கமாக சொல்லுகிறேன் அன்புள்ள சகோதரர்களே, சிறுவனிடத்திலே அரசன் கேட்கிறான், அவன் சொல்லவில்லை. அடிக்கிறான், துன்புறுத்துகின்றான். வேதனை தாங்க முடியாமல் இந்த ஊரில் இருக்கின்ற இந்த மார்க்க அறிஞர் தான் எனக்கு இஸ்லாத்தை சொல்லி தந்தார் என்று அவன் அந்த இடத்திலே சொல்லிவிடுகிறான். அவர் என்ன சொன்னார், என்னைய நீ மாட்டி கொடுக்க கூடாது என்றார். அன்புள்ள சகோதரர்களே, இது வெறும் கதை அல்ல, இந்த தியாகம்தான் இன்றைக்கு இந்த வளர்ச்சி. அதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்புள்ள சகோதரர்களே, அரசன் அந்த மார்க்க அறிஞரை அழைத்து வர சொல்லி அவரிடத்தில் இஸ்லாத்தை விட சொல்லி கேட்கிறான். அவர் விடவில்லை, உறுதியாக இருக்கிறார். மரம் தரிக்கின்ற அந்த ரம்பம் என்று சொல்லுவோம், அது கொண்டு வரப்பட்டு நடுத்தலையில் வைக்கப்பட்டு இரண்டாக பிளக்கப்படுகிறார். சிறுவனும் அந்த அமைச்சரும் பார்த்திருக்கிறார். இப்போ என்ன நிலைமை? அமைச்சருக்கு தெரியும் அடுத்தது எனக்கும் இதே நிலைமை தான். அமைச்சர் கொண்டு வரப்படுகிறார். இந்த மார்க்கத்தை விட்டு விட்டு வருகையா என்று கேட்கிறான், முடியாது என்கிறார். அமைச்சரும் இரண்டாக பிளக்கப்படுகிறார். சிறுவன் அழைத்து வரப்பட்டு
மார்க்கத்தை விட்றியான்னு கேட்கிறான். சிறுவன் முடியாது என்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, அதற்கு பின்னால் சிறுவன் அவன் கொல்லல, அவன் கொல்லுவதற்கு வேறொரு திட்டத்தை போடுறான். 2 காவலாளிகளை அழைத்து இந்த சிறுவனை ஒரு மலைக்கு ஏற்றுங்கள், அந்த மலையிலே வைத்து கேளுங்கள், இஸ்லாத்தை விட்டு வருகிறாயா என்று. அவன் இஸ்லாத்தை விட்டு வந்தால் அவனை கூட்டிட்டு வாங்க, இல்லாட்டி மலையில இருந்து கீழே தள்ளி கொன்று விடுங்கள். மலைக்கு ஏற்றப்படுகிறான். மலையிலே அல்லாஹ்விடத்தில் என்னை பாதுகாக்குமாறு துஆ கேட்கிறான். காவலாளிகள், மலை நடுங்குது, காவலாளிகள் சாகிறார்கள். இவன் தப்புறான், ஓடல்ல. அவன் ஓடவில்லை, ஒளியவில்லை. ஏன்? நான் போனால் இந்த தீனுல் இஸ்லாம் பொய்யாகிவிடும். எனது மரணம், எனது ஒரு உயிர் இந்த ஊரில் இருக்கக்கூடிய பல பேரின் ஹிதாயத்துக்கு காரணமாக அமைய வேண்டும் என்பதில் மிக தெளிவாக இருந்தான். திரும்பி அரச சபைக்கு வந்தான். அரசனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. எப்படி நீ தப்பினாய்? அங்கேயும் தாவா. அல்லாஹ் பாதுகாத்தான், அல்லாஹ் பாதுகாத்த. பார்த்திருக்கிற மக்களுக்கு அல்லாஹ் 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 என்பதை சொல்லிக்கொண்டே இருக்கிறான். 2 காவலாளிகள் அழைக்கப்பட்டு நடுக்கடலுக்கு இவனை கொண்டு போங்க, இஸ்லாத்துட்டு வந்தா கூட்டிட்டு வாங்க, இல்லாட்டி தள்ளி விடுங்க. அதில் இருந்தும் அவன் தப்பித்து வந்து அரசனிடத்திலே சொல்லுகிறான். அவனுக்கு, சிறுவனுக்கு நல்லா தெரியும் அரசன் என்னை கொல்லுவான் என்று. அரசனிடத்திலே அவன் சொல்லுகிறான், என்னை நீ கொல்ல வேண்டும் என்றால் நான் சொல்லுவதை போன்று கேட்க வேண்டும். இதுதான் சிறுவனுடைய நுட்பம். அவனுக்கு தெரியும் அரசன் என்ன கொல்லுவான். எனது உயிர் பல பேருக்கு தஅவாவாக மாற வேண்டும். அவன் சொன்னான், இந்த ஊரில் இருக்கிற மைதானத்தில் ஒட்டுமொத்த ஊர் மக்களையும் ஒன்று திரட்டுங்கள், அந்த இடத்தில் என்னை நடுவிலே சிலுவையிலே அறையுங்கள், எனது முதுகுக்கு பின்னால் இருக்கின்ற அம்பை எடுத்து பிஸ்மில்லாஹி ரப்பில் குலாம், இந்த சிறுவனுடைய இறைவனின் பெயரை சொல்லி நான் அம்பை எய்கிறேன் என்று எல்லோருக்கும் கேட்க உரத்து சொல்லி அம்பை எய்யுங்கள், அப்போது என்ன கொல்ல முடியும் என்றான். அரசன் அதே மாதிரி செய்கிறான். சிறுவன் கொல்லப்படுகிறான். அந்த இடத்திலே சுற்றி இருந்த அத்தனை ஊர் மக்களும் ஆமன்னா ரப்பில் குலாம், ஆமன்னா ரப்பில் குலாம், அந்த சிறுவனின் இறைவனை நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று அந்த இடத்தில் முழு ஊரும் இஸ்லாத்துக்கு வந்த வரலாறை பார்க்கலாம். எதற்கு பின்னால்? அந்த சிறுவனுடைய தனிப்பட்ட போராட்டம். அன்புள்ள சகோதரர்களே, மார்க்கத்தை படிப்பதற்கும் மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துவதற்கும் நமது இளைஞர்களின் நிலைமையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எத்தனை பேர் இன்றைக்கு மார்க்கத்தை படிப்பதற்கு ஒரு சில நிமிடங்களை ஒதுக்குவதற்கு நமக்கு கஷ்டமாக இருக்குது. ஊர் முழுக்க மணிக்கணக்கில் சுத்தி திரிகிறோம், மணித்தியாலங்கள் கணக்கில் நாம் தொலைபேசியிலே அமர்ந்திருக்கிறோம். ஆனால் பள்ளிவாசலில் நடக்கிற ஒரு வகுப்புக்கு ஒருவர் வாரத்துக்கு எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அதுல கூட நமக்கு தியாகம் இல்லை. நாம் என்ன இஸ்லாத்துக்காக செய்ய போகிறோம்? இந்த வரலாற்றை அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான். குத்தில அஸ்ஹாபுல் உஹ்தூத், அந்த கிடங்குவாசிகள் கொல்லப்பட்டார்கள். ஈமானை ஏற்றுக்கொண்ட அத்தனை மக்களும் நெருப்பிலே போடப்பட்டார்கள். அந்த நெருப்பில் அத்தனை ஈமானிய மக்களும் போடப்படுகின்ற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கீழே போய் விழுவதற்கு முன்னால் அவர்களுடைய உயிரை கைப்பற்றி அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கிறான். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வமா நகமு மின்ஹும் இல்லா அய்யுமினு பில்லாஹில் அஸீஸில் ஹமீத். அவர்கள் கொல்லப்பட்டதெல்லாம் இடம் கேட்டதற்கோ, ஆட்சி கேட்டதற்கோ, சொத்து கேட்டதற்கோ அல்ல. இந்த ஈமானை சுமந்த ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி மட்டும் அவர்கள் உயிரை தியாகம் செய்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த தியாகத்தின் பின்னணிதான் இன்றைக்கு இந்த கிரவுட், இன்றைக்கு இந்த ஹுதுபா, இன்றைக்கு இந்த பள்ளிவாசல். அந்த தியாகத்தின் பின்னணி என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, முடியுமான அளவு இந்த இஸ்லாத்தை வளர்ப்பதிலேயும் நடைமுறைப்படுத்துவதிலும் எம்மால் முடியுமான பங்களிப்பை நாம் செய்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானா. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புள்ள சகோதரர்களே, இந்த தீனுல் இஸ்லாத்தின் வளர்ச்சிக்காக எமக்கு முன்னால் வாழ்ந்த நபித்தோழர்கள், சஹாபாக்கள் இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி செய்த தியாகங்கள் சாதாரணமானது அல்ல. மிக பாரிய அளவில் அவர்கள் தியாகம் செய்தார்கள். அவர்களுடைய தியாகத்தை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது வயுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா,
தனக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலும் கூட தன்னிடத்திலே வந்த அந்த சமுதாயத்துக்கு அவர்கள் முன்னுரிமை கொடுத்து தியாகம் செய்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல் ஈசார் என்ற தியாகம். வயுசிரூன், அவர்கள் தியாகம் செய்தார்கள். தான் கஷ்டமாக இருக்கிற நிலைமையிலேயும் இந்த இஸ்லாத்தை பின்பற்றி வாழுவதற்காக வேண்டி வந்த அந்த மக்களுக்காக அவர்கள் தியாகம் செய்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு இந்த மார்க்கத்துக்காக நாம் எவ்வளவோ செலவழிக்கின்றோம். இந்த மார்க்கத்துக்காக நிறைய தர்மத்தை நாங்கள் கொடுக்கின்றோம். ஆனால் அதை கொடுத்துவிட்டு நாம் செலவழித்து விட்டோம், நாம் தியாகம் செய்து விட்டோம் என்று மனதளவில் நாம் திருப்தி அடைகிறோம். ஆனால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஆரம்பிக்கப்படுகின்ற பொழுது அந்த நபித்தோழர்கள் இந்த இஸ்லாத்துக்காக செய்த செலவீனங்களின் தியாகம் இருக்கிறதே, நாம் என்ன செலவு செய்தாலும் அந்த இடத்துக்கு வர முடியாது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், மக்காவில் இருந்து முஹாஜிர்கள் மதீனாவுக்கு வருகிறார்கள். நபித்தோழர்கள் செய்த உச்சகட்டமான ஒரு தியாகம் ஹிஜ்ரத். ஹிஜ்ரத்துண்டா என்ன? நாங்கள் நினைப்போம் ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு போகிறது தான் ஹிஜ்ரத்துண்டு. வெறுமனே அது மட்டுமல்ல ஹிஜ்ரத். நபித்தோழர்களின் ஹிஜ்ரத்தில் அது மட்டும் நடக்கல்ல. அன்புள்ள சகோதரர்களே, ஹிஜ்ரத்தை இன்றைக்கு நம்முடைய நடைமுறையோடு கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நாங்கள் ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போய் வாழுவதற்கு மார்க்கத்துக்காக வேண்டித்தான் நாம் போவோம் என்று முடிவெடுத்தாலும் கூட நாம் அதை மட்டும் பார்த்து போவோமா? இல்லை. நாம் போகின்ற ஊரில் எடுகேஷன் இருக்குதா, தொழில் பிஸ்னஸ் இருக்குதா, மார்க்க சூழல் இருக்குதா, எல்லா வசதிகளும் போக்குவரத்து வசதிக்கு இலகுவாக இருக்குதா, இதெல்லாம் பார்த்து தான் நம்ம ஒரு ஊரை செலக்ட் பண்ணுவோம். அதனால தான் நிறைய பேர் திகாரிக்கு வருகிறார்கள், இது எல்லா வளமும் இருப்பதனால். அன்புள்ள சகோதரர்களே, நபித்தோழர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு போன பயணம் இருக்குதே, ரசூலுல்லாவுக்கு ஹிஜ்ரத்துடைய பூமி கனவுல காட்டப்படுகிற பொழுது ரசூலுல்லா என்ன நினைச்சாங்கண்டா, யமாமாவாக இருக்குமோ அல்லது ஹஜராக இருக்குமோ என்று தான் நினைத்தார்கள். மதீனாவை ரசூலுல்லா கற்பனை கூட பண்ணலை. ஏன் மதீனாவை கற்பனை பண்ணல என்றால், அன்றைய காலத்தில் மதீனா எந்த வசதியும் இல்லாத ஒரு பூமி தான் மதீனா. மக்கா மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருந்த ஒரு பூமி. மக்கா பிஸ்னஸ் சிட்டி. பெரும் பெரும் நபித்தோழர்கள் பெரிய பிஸ்னஸ்மேன்களாக மக்காவிலே வாழ்ந்தார்கள். ஜம்சம் கிணறு, வற்றாத நீரூற்று இருக்கின்ற பூமிதான் மக்காவுடைய பூமி. அல்லாஹ்வின் ஆலயம் அமைந்திருக்கின்ற பூமி. மிக செழிப்பான ஒரு ஊராக அன்றைக்கு மக்கா இருந்தது. எல்லா வசதியும் இருந்தது. அல்லாஹ் ஹிஜ்ரத்துக்காக செலக்ட் பண்ணின ஊர் என்ன தெரியுமா? விவசாய பூமி. சிட்டியில் பிஸ்னஸ் பண்ணினவங்களை கொண்டு போய் விவசாயம் செய்ய விட்டால் என்ன நடக்கும்? எப்படி வாழ்வார்கள்? அது மட்டுமல்ல, மிகப்பெரிய பிரச்சனையே என்னென்றால், மதீனாவில் தொற்று நோய் மிக வீரியமாக பரவுகின்ற ஒரு பூமியாக மதீனா இருந்தது அன்றைய தினத்தில். அல்லாஹ் அந்த பூமிக்குத்தான் செழிப்பான ஒரு பூமியை விட்டுவிட்டு இந்த ஈமான் என்கின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும் அல்லாஹ் போக சொல்றான். அந்த நபித்தோழர்கள் எல்லாத்தையும் தியாகம் செஞ்சுட்டு போனாங்க. மக்காவில் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக வாழ்ந்தவர்கள் தன்னுடைய சொத்தில் ஒரு ரூபாவை கூட கொண்டு போகவில்லை. அத்தனையையும் விட்டுவிட்டு இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி போன பயணம்தான் தியாகம். அதுதான் ஹிஜ்ரத். அன்புள்ள சகோதரர்கள், அல்லாஹ் எங்களுக்கு செய்ய சொல்லுகிற ஹிஜ்ரத் என்ன தெரியுமா? அல் முஹாஜிருமா நஹல்லா. அல்லாஹ் செய்ய சொல்லுகிற ஹிஜ்ரத் அல்லாஹ் தடுத்தவற்றை விட்டு வாழுவதுதான். அதுதான் ஹிஜ்ரத் என்று அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் எதையெல்லாம் ஹராமாக்கி இருக்கிறானோ அவைகளை விட்டு வாழுவதே நீங்கள் செய்கின்ற ஹிஜ்ரத் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு அதை கூட நம்மால் செய்ய முடியாது என்றால், அல்லாஹ் அருள் புரிந்தவர்களை தவிர நாம் இந்த இஸ்லாத்துக்காக அந்த நபித்தோழர்களை போன்று எப்போது தியாகம் செய்ய போகிறோம், அந்த தியாகத்துக்கு பின்னால் அல்லாஹ் எப்போது எமக்கு சுவர்க்கத்தை தரப்போகிறான் என்பதை நானும் நீங்களும் எங்களுடைய உள்ளத்திலே கேட்டுக்கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அந்த நேரத்தில் அந்த மக்காவிலே இருந்து மதீனாவை நோக்கி புறப்பட்ட அந்த நபித்தோழர்கள் மதீனாவுக்கு போனதுக்கு பின்னால அந்த பூமியில் எப்படி வாழுவது என்பது தெரியாது, என்ன தொழில் செய்ய போகிறோம் என்பது தெரியாது, இதற்கு பின்னால் எப்படி காலத்தை நாம் கொண்டு போக போகிறோம் என்பது தெரியாது. நாம் செழிப்பாக வாழ்ந்த அந்த மக்கமா நகரம் திருப்பி எங்களுக்கு கிடைக்காதா என்பது தெரியாது.
போனார்கள். அந்த நேரத்தில் முஹாஜிர்கள் செய்த மிகப்பெரிய தியாகம் ஹிஜ்ரத். அந்த தியாகத்தை செய்த மக்களுக்கு அன்சாரிகள் செய்த தியாகம் என்ன தெரியுமா? ஃபஉக்ஸிமுக மாலி நிஸ்ஃபைன், இதோ இருக்கிறது என்னுடைய முழு சொத்தும். கல்குலேட் பண்ணுங்க, சொத்தை அறவாசியாக பிரிங்க, அறவாசியை நீங்க எடுங்க. நாம் எவ்வளவு தர்மம் செய்தாலும் இந்த தர்மத்தை நாம் செய்வோமா? நமது கஷ்டங்கள் நமது தேவைகள் நிறைவேற்றியதற்கு பின்னால் தான் நமது தர்மங்கள். அந்த நபித்தோழர்கள் என்ன சொன்னார்கள்? இந்த சொத்தை அறவாசியா பிரிங்க, அறவாசியை நீங்க எடுத்துக்கோங்க என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர், அது மட்டுமல்ல, 2 திருமணங்கள் முடித்திருந்தவர்கள், 3 திருமணங்கள் முடித்திருந்தவர்கள் மதீனாவிலே இருந்து வந்த முஹாஜிர்களை பார்த்து என்ன சொன்னார்கள்? என்னுடைய 2 மனைவியில் ஒரு மனைவியை தலாக்கு சொல்லுகிறேன், ஒருவரை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இது தியாகம், இதுதான் தியாகம். அற்பமான விடயங்களை செய்துவிட்டு நாம் தியாகம் என்று நினைக்கிறோம். இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், வயுசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. தங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் தங்களை தேடி வந்தவர்களுக்கு அவர்கள் தியாகம் செய்தார்கள், கொடுத்தார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த தீனுல் இஸ்லாம் வளர்ச்சி அடைவதற்காக நாம் எதை செய்ய போகிறோம் என்பதை எமது உள்ளத்தில் நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். எமது மரணத்துக்கு முன்னால் இந்த இஸ்லாத்துக்காக நான் எதையாவது சேவையாக, இந்த இஸ்லாத்தின் வளர்ச்சிக்காக நான் செய்ய வேண்டும் என்பதை ஒரு முடிவாக எடுக்க வேண்டும். இந்த உலகத்துக்காக நாம் நிறைய தியாகம் செய்கிறோம். ஒரு படிப்பை படிக்கணுமா, காலையில் எழும்பணுமா, ஊரை விட்டு போகணுமா, நேரத்தை செலவழிக்கணுமா, இரவுல முழிக்கணுமா, எல்லாவற்றையும் செய்கிறோம். பள்ளியில் நடக்கிற ஒரு மார்க்க வகுப்புக்கு இரவுல யார் போவார் என்கின்ற கேள்வியை கேட்கிறோம். ஒரு அரசியல் கட்சியை வளர்ப்பதற்காக ஊர் முழுக்க இறங்கி ஒவ்வொரு தூணுகளிலேயும் செவறுகளிலேயும் இரவு முழுக்க கண் விழித்து போஸ்டர்களை ஒட்டி மீட்டிங்களை நடத்தி வளர்ச்சி அடைய செய்கிறோமா இல்லையா? மார்க்க பிரச்சாரத்தின் ஒரு போஸ்டர் ஒட்ட வாங்கண்டா எத்தனை பேர் தயாராகிறோம்? மார்க்க பிரச்சாரத்துக்காக ஊர் முழுக்க அழைப்பு விடுப்போம் வாருங்கள் என்று கேட்டால் எத்தனை பேர் போகிறோம்? நாம் என்ன தியாகம் செய்கிறோம்? அன்புள்ள சகோதரர்களே, இதுவெல்லாம் நாம் யோசிக்க வேண்டிய மிக முக்கியமான பகுதிகளாக இருக்கிறது. எனவே இந்த இஸ்லாத்துக்காக எனது மரணத்துக்கு முன்னால் நான் எதையாவது செய்ய வேண்டும். குறைந்தபட்சம் இந்த இஸ்லாத்தை தேடி படித்து என்னுடைய வாழ்க்கையில் நான் நடைமுறைப்படுத்தி யாருக்கும் தீங்கில்லாமலாவது நான் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்கின்ற முடிவையாவது நாம் எடுக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. ஹதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.